ஒரு படத்தை தயாரிப்பது பெரிய விஷயம் இல்ல. அந்த படத்தை சரியான விதத்துல, சரியான சமயத்துல மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். கிரிக்கெட் பரீட்சை நேரம், அநேகன், காக்கி சட்டை படங்கள் ஏற்கனவே திரையரங்குகளை ஆக்கிரமித்துள்ள நிலையில 6ஆம் தேதி வெளியான எனக்குள் ஒருவன் படத்துக்கு பெரும்பாலான ஏரியாக்களை தியேட்டர்களே கிடைக்கலாம். கன்னடத்துல 110 பேர் ஒன்றிணைந்து முதலீடு செஞ்சு கிரவுட் ஃபண்டிங் முறையில பவன்குமார்ங்கிற இயக்குனரால் உருவாக்கப்பட்ட லூசியாங்கிற திரைப்படத்தோட ரீமேக் தான் எனக்குள் ஒருவன். இந்த படத்தோட தரத்தாலும் வசூலாலும் கன்னட திரையுலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச திரைப்படம். அப்படிப்பட்ட ஒரு தரமான படத்தை அதிக அளவுக்கு தமிழிலும் பிரசாத் குமார் என்ற அறிமுக இயக்குனர் உருவாக்கியிருக்காரு. சித்தார்த் மிக மிக குறைவான சம்பளம் வாங்கி கொண்டு இந்த படத்துல நடிச்சு கொடுத்திருக்காராம். அப்படிப்பட்ட ஒரு தரமான படப்பை எதுக்காக இப்படி ஒரு சிக்கலான சமயத்துல வெளியிட்டு சிக்கலை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சித்தார்த் வெளியிட சொல்ல முடியாம தவிக்கிறாராம். சென்னை, கோவை உள்ளிட்ட மல்டிபிளெக்ஸ் திரையரங்குல மட்டும் ஓரளவுக்கு வரவேற்புடன் ஓடி வரும் இந்த படத்தை வெளியூர்களை 100 பேர் கூட தியேட்டர்களுக்கு வராத நிலையே இருக்காம். சோ பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்தாலும் அது படத்துக்கு எந்த விதமான வசூலையும் அதிகப்படுத்தி கொடுக்கல. சோ தெலுங்கு திரையுலகமே வேண்டாம் என தமிழ் படங்களை நடிக்க முடிவெடுத்த சித்தார்த்துக்கு தொடர்ந்து தோல்விகளை கிடைச்சிட்டு வருது. சோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா 123cnews.com லாக் ஆன் பண்ணுங்க.